எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எசேக்கியேல் 28வது அதிகாரம் 24வது வசனம். இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இராது. அதாவது தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இனி உங்களுக்கு இராது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், முல்லை போல தைக்கிறதான என்னோட போராட்டங்களாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அப்பொழுது பவுல் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. இன்றைக்கு ஏதோ ஒரு முள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எப்பொழுது நான் இதிலிருந்து விடுதலையாவேன், எப்பொழுது நான் மீண்டும் வெளியே வருவேன், என்னை யார் வெளியே கொண்டு வர முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உனக்கு எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு நெருக்கமும் இராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரை பட்ட போராட்டங்கள், இதுவரை பட்ட கஷ்டங்கள், இதுவரை பட்ட துக்கங்கள் இனி நீங்கள் சந்திப்பதில்லை. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் எப்படி நம்மை தப்பு வைக்கிறார், எப்படி அவர் நம்மளை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 1:19 சொல்லுகிறது, உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த நோவு உண்டாக்குகிற காரியங்கள், முல்லை போல தைக்கிற காரியங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கும்படிக்கு கர்த்தரே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை மனித முகங்களெல்லாம் பார்த்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இனி எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இனி என்னோடு கூட பேச யாரும் இல்லை, இனி என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, இனி எனக்கு ஒத்தாசையாக இருக்க யாரும் இல்லை, நான் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழலில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், இனி தைக்கிற முள்ளும் இனி நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் உனக்கு இராது, அவர்களுக்கு இராது என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இதுவரைக்கும் உன் இருதயத்தில் ஏதோ ஒரு முள் குத்தி கொண்டிருக்கலாம், உன் சரீரத்தில் பலவீனம் என்கிற முள் குத்தி கொண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முள் குத்தி கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அதை கர்த்தர் புடுங்கி எரிந்து போட்டு உன் சுக வாழ்வை தொழிற்கச் செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. கேட்ட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது என்று வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அதன்படியே கர்த்தரை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.